குட் மார்னிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்டார்க் எக்ஸ்பி பற்றி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உங்களுக்கு டைமண்ட் கட் அளவிலோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க, 240 mm டிஸ்க் பிரேக், அது ரோட்டப்பட்ட டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்டில் நமக்கு லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இது டி சிக்னேச்சர் லேம்ப் அப்படிங்கிற லைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்டில் வந்து எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்க விசிபிளாகவும் லாங் லைட் பார்க்க நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏர்கிராஃப்ட் டிசைன் சொல்லுவாங்க. இதனால வண்டியோட ஸ்பீடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஏரை உள்வாங்கி கீழே வழியாக அவங்க கொடுக்கறனால வண்டியோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஹசார்ட் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர ப்ளூடூத் கனெக்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இன்கமிங் கால், மெசேஜ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லொகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் மோடு அப்புறம் வந்து ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி வந்து வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட் மோடில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரிசர்வ் ஆகிட்டுனா இந்த மாதிரி இண்டிகேட்டர் லைட் எரியும். இதில் வந்து ரிசர்வ் ஆகிட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஜின் ஹீட்டு, வண்டி பேட்டரி லோ, இந்த சைட்ஸ் இண்டிகேட்டர், ட்ரிப் எஃப் அப்படின்னு உண்டு. ட்ரிப் எஃப் அப்படின்னா நமக்கு பெட்ரோல் ரிசர்வ் ஆகிட்டுனா அதில் வந்து கிலோமீட்டர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேல்குலேட் பண்ணி வந்து ரன்னிங் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ், இது வந்து வாய்ஸ் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கிறனால லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா வாய்ஸ் கமெண்ட் வந்து நம்ம கொடுத்து அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டு வந்து லென்த்தியாக இருக்கிறனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக ஒரு 21 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யூஎஸ்பி மொபைல் சார்ஜர்ஸ் வந்து டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விட்டோ டேங்க் பேக்கில் இருக்கும். நீங்கள் கீ போட்டு லெஃப்ட் சைடில் எடுத்தீங்கன்னா டேங்க் ஓப்பன் ஆகும், ரைட் சைடில் எடுத்தீங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். இதில் பேக் ரயில் கொடுத்துருப்பாங்க. பேக் ரயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உட்கார பில்லியன் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடியும் டி சிக்னேச்சர் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பின்னாடி வர வண்டிக்கு நம்ம லாங் வியூ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் மஃபல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா இதோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பீடான லுக்கான இருக்கும். ஸோ அதனால் இந்த சவுண்ட் வந்து வேறு எந்த வண்டியிலுமே இல்லாத வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் 3D எம்எல்எம் என்டார்க் 125 அப்படிங்கிறது வந்து ரெட் கலரில் நமக்கு ஒரு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் வண்டியோட லுக்குக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆப்ஷனில் இருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் நெல்லை டிவிஸில் பைக் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணி வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பைக் பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் நெல்லை டிவிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.